சவுதி அரேபியாவிலே ஒரு விசித்திரமான வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இது பல அரபு பத்திரிகைகளில் வந்த ஒரு சம்பவம், உண்மையாக நடைபெற்ற ஒரு சம்பவம். 70 வயது நிறைந்த ஒரு மகன் தனது சகோதரனான மூத்த சகோதரன் 80 வயதுகள் நிறைந்த தனது மூத்த சகோதரனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அது என்ன வழக்கு என்றால், அவர் அதிலே குறிப்பிட்டிருந்தார், 100 வயதை தாண்டி நிற்கின்ற எனது தந்தையை எனது சகோதரன், அதாவது எனது மூத்த சகோதரன் 40 வருடங்களாக பராமரித்து வருகின்றார். இப்பொழுது எனது தந்தையை பராமரிக்கின்ற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வாங்கித் தாருங்கள் என்று 70 வயது நிரம்பிய அவரது அந்த மகன் செய்த வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இப்பொழுது இது ஒரு விசித்திரமான வழக்காக இருந்தது. நீதிபதி 2 சகோதரர்களையும் தந்தையையும் நீதிமன்றத்திற்கு எடுத்து விசாரணை செய்ய ஆரம்பித்தார். அவர் கேட்டார், அதாவது வழக்கை தாக்கல் செய்தவர் சொன்னார், 40 வருடமாக எனது மூத்த சகோதரன் எனது தந்தையை பராமரித்து வருகின்றார். அவருக்கும் இப்பொழுது 80 வயதாகிவிட்டது. அவராலும் இப்பொழுது முடியாது. எனக்கு எனது தந்தையை பராமரிக்க சக்தி இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர் வேண்டிக் கொண்டார். நீதிபதி இவரது கூற்றை ஏற்றுக்கொண்டு மூத்த சகோதரனிடம் சொன்னார், நீங்கள் உங்களது தந்தையை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர் சொல்லுவது நியாயமான காரணம் தானே என்று சொன்னார். ஆனால் மூத்த சகோதரன் மிக பிடிவாதமாக இருந்தார். அவர் சொன்னார், 40 வருடங்களாக நான் எனது தந்தையை பராமரித்து வருகின்றேன். தொடர்ச்சியாக அவரை என்னால் பராமரிக்க முடியும். நான் தான் பராமரிப்பேன். நான் ஒரு பொழுதும் இதனை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். இது பொய்யான விஷயம் அல்ல, நடந்த சம்பவம். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். நீதிபதிக்கு மிக பெரும் ஒரு தர்ம சங்கடமான நிலையாக மாறிவிட்டது. அப்பொழுது நீதிபதி என்ன செய்தார், தந்தையிடம் கேட்டார், தந்தை அவர்களே, உங்களது 2 மகன்களும் இப்படி சொல்லுகிறார்கள், நீங்கள் சொல்லுவதை வைத்துத்தான் நான் தீர்ப்பு வழங்கப் போகின்றேன். நீங்கள் எந்த மகனிடம் செல்ல விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார். தந்தை எதுவுமே பேசவில்லை, மௌனமாக இருந்து விட்டார். நீதிபதி அலட்டி கேட்டார், சொல்லுங்கள், நீங்கள் கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்பொழுது சொன்னார் அவர், எனது 2 பிள்ளைகளும் 2 கண்கள், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் அந்த மகனிடம் செல்ல போகிறேன் அல்லது இந்த மகனிடம் செல்ல போகிறேன் என்று நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்பொழுது நீதிபதி மிக பெரும் தடமாற்றத்தில் நீண்ட நேரம் யோசித்ததற்கு பிற்பாடு இப்படி தீர்ப்பை வழங்குகின்றார். 40 வருடமாக பராமரித்து வருகின்ற மூத்த சகோதரன், அவரும் இப்பொழுது வயோதிபத்தை அடைந்து விட்டதாலும் 40 வருடமாக தொடர்ச்சியாக அவர் பராமரித்து வருவதாலும் அந்த சந்தர்ப்பத்தை தனது இளைய சகோதரனுக்கு கொடுக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். சகோதரர்களே, இந்த தீர்ப்பு வெளியானதும் அந்த மூத்த சகோதரன் அந்த நீதிமன்றத்தில் போட்ட சத்தம், அவர் அழுத அழுகையும் அலறலும் ஒட்டுமொத்த நீதிமன்றத்தையும் நடுங்கச் செய்தது. உயிரே போனது போன்று அவர் அலற ஆரம்பித்து விட்டார்.
எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இப்பொழுது நீதிபதி அவர்கள் அவரை அமைதிப்படுத்திவிட்டு மீண்டும் கேட்டார், நீங்கள் ஏன் இவ்வளவு இதற்காக நீங்கள் அலறுகின்றீர்கள், அழுகின்றீர்கள்? சகோதரர்களே, பெரியார்களே, அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்தில் எதனை எடுத்திருந்தாலும் நான் எதுவுமே செய்திருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எனது சுவர்க்க வாசலை அடைத்து விட்டீர்களே, எனது சுவர்க்க வாசலை நீங்கள் அடைத்து விட்டீர்களே, அதனால் தான் அழுகிறேன், அதனால் தான் எனக்கு இந்த ஆதங்கம் என்று சொன்னார். பல அரபு பத்திரிகைகளில் இந்த சம்பவம் வெளியிடப்பட்டது. சமூக வலைத்தளங்களில் கூட இது மொழிமாற்றம் செய்யப்பட்டு பகிரப்பட்டது. சகோதரர்களே, இது பொய்யான கதை அல்ல. சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இன்றும் இந்த மரபு இருக்கின்றது. சகோதரர்களே, தாயை சந்திக்க சென்றால், தந்தையை சந்திக்க சென்றால், ஒரு மகன் அல்லது தந்தையை கண்டால் உடனடியாக அவர் தலையில் முத்தமிடுவார். தந்தையின் தலையில் முத்தமிடுவார், கையில் முத்தமிடுவார். சகோதரர்களே, அந்த தாய் அல்லது அந்த தந்தை ஒரு வார்த்தை சொன்னால், எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் அதனை அவர்கள் ஒரு பொழுதும் தட்டுவதில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவின் சாரம் என்னவென்றால், உங்களது தாய் தந்தையர்களை கைவிட்டு விடாதீர்கள். குறிப்பாக கவனிப்பாரற்று அலைகின்ற பல தந்தையர்களின் நிலை மிக கவலைக்கிடமாக இருக்கின்றது. உங்களது தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் சேவகம் செய்வதென்பது, நீங்கள் அவர்களுக்காக செலவு செய்வதென்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற மிக பெரும் வரமும் பாக்கியமும். உங்களது சுவர்க்கத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.